இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சனிக்கோளை பகவான் என்ற பெயரிலே வழிபடுகிறார்களே, இது சரியா? சனி கொடுப்பவரா அல்லது சனி கெடுப்பவரா என்பதுதான் அவருடைய சந்தேகமாக அமைந்திருக்கிறது. முதல்ல 2வதா ஒரு கொஸ்டின் கேட்டார் இல்லையா, சனி கொடுப்பவரா அல்லது சனி கெடுப்பவரான்னு கேட்டா, சனியை போல் கொடுப்பவரும் இல்லை, சனியை போல் கெடுப்பவரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. அதாவது எந்த நேரத்திலே கெடுக்க வேண்டுமோ, அதாவது சிரமத்தை தர வேண்டுமோ அந்த நேரத்திலே சிரமங்களை தந்து, அந்த சிரமங்களை எல்லாம் அவன் வெற்றிகரமாக கடந்த பின்னால் அவனுக்கு நிறைய செல்வ வளங்களையும் அவனுக்கு மன சந்தோஷம் தரக்கூடிய ஸ்திரமான விஷயங்களையும் நிலையாக இருக்கக்கூடிய சொத்துக்களையும் அதிகப்படியாக தரக்கூடியவரும் அதே சனிதான் என்ற பெயரிலே நம்முடைய ஜோதிட விதிகளாக சொல்கின்றது. சார் சரியா புரியலையே அப்படின்னு சொன்னா, அதாவது நம்முடைய கர்ம வினைகளுக்கேற்ப பலன்களை தருவதில் முதன்மையான கோள் என்பது சனிக்கோள் தான். நம்ம என்னதான் அவர் சனியை சாந்தப்படுத்துறேன், சனிக்காக அதை பண்றேன் இதை பண்றேன்னு என்ன செய்தாலும், அவரை போய் நம்ம காக்கா பிடிச்சாலும், அதாவது ஏன் காக்கா பிடிச்சா அப்படின்னு சொல்றேன்னா, சனியினுடைய வாகனம் என்ற பெயரில் நாம் காகத்தை சொல்கிறோம் அல்லவா, நான் காக்கா பிடிச்சி சனியை நான் சாதிச்சுலாம் நினைச்சா நிச்சயமாக அவரிடத்திலே அந்த வேலையெல்லாம் நடக்கவே நடக்காது. தன்னுடைய கடமையை செவ்வனே செய்வதில் முதன்மையான கோளாக நிற்பது சனி என்கின்ற கிரகம்தான். இந்த சனி கோள் தான் நம்முடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை நிச்சயமாக தந்து விடுவார். ஒரு 7.5 சனி காலம் அல்லது ஒரு அஷ்டமத்து சனி காலம், ஜென்ம சனி, நம்ம அர்த்தாஷ்டம சனிங்கிற மாதிரிலாம் கண்டக சனிங்களாம் நிறைய சனிகளை பற்றி சொல்கிறார் இல்லையா, இந்த காலங்களெல்லாம் அதற்குரிய சிரமங்கள் என்பது நிச்சயமாக நமக்கு வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் அதே 7.5 சனி காலத்திலேயே உச்சத்தை தொட்டவர்களும் இருப்பார்கள். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், தங்களுடைய கடமையை சரிவர செய்பவர்களாக இருப்பார்கள். தன்னுடைய கடமையிலிருந்து சிறிதும் வழுவாமல் எவர் ஒருவர் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறாரோ அவருக்கு சனி நிறைய கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரிதான் நம்முடைய ஜோதிட விதிகள் சொல்கிறது. அதே நேரத்திலே அந்த சனியின் தாக்கம் காரணமாகவே சோம்பேறித்தனத்துடன் எந்த ஒரு செயலையும் செய்யாமல், நான் எதை பண்ணாலும் எனக்கு அது தடையாத்தான் வருது, எனக்கு தோல்வியில தான் முடியறது, நான் எதுக்காக பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சோம்பல் தன்மையோடு வீட்டிலேயே சும்மா உட்கார்ந்திருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை சனி முற்றிலுமாக கெடுத்து விடுவார். சனின்னு சொன்னாலே அது தடையை கொடுக்கக்கூடிய கிரகம்தான். ஒரு ஸ்பீட் பிரேக்கர் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். நம்ம ஏதோ ஒரு செயலை வேகமாக செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அந்த செயலிலே ஒரு தடை வருகிறது என்று சொன்னால், அதற்கு காரணம் சனி என்கின்ற கிரகமானது அங்கே பணிபுரிகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்குதான் எக்ஸாம்பிள் எப்படி சொன்னேன்னா, ஸ்பீட் பிரேக்கர் அப்படின்னு சொல்றேன். வேகமா அதை டிரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கா, நல்ல ஸ்பீட்ல போயிட்டு இருக்கா, ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்பீட் பிரேக்கரை பார்த்தோன்னே ஒரு எரிச்சல் வரும் தெரியுமா. என்னடா இந்த இடத்துல இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கும்போது இங்க போய் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம கஷ்டப்பட்டு அந்த இடத்துல பிரேக் அடிச்சு பொறுமையா ஏறி இறங்கி போனோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த ஸ்பீட் பிரேக்கரை மதிக்காம வேகமா போனா என்ன ஆகும், வண்டி ஸ்கிட் ஆகி நமக்கும் கடுமையான அடிபடும் தெரியுமா. அப்ப அதற்கு காரணம் அந்த சனி என்கின்ற கிரகம் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக அந்த இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் வச்சிருக்கான்னு சொன்னா, அந்த இடத்திலே நீ வேகத்தினை கட்டுப்படுத்த வேண்டும். நீ அதே வேகத்தோடு சென்றால் அதற்கு பின்னால் அந்த ஸ்பீட் பிரேக்கரை தாண்டி போற இடத்துல பார்த்தோம்னா அங்க உனக்கு ஏதோ ஆபத்து என்பது இருக்கிறது. நீ அந்த ஆபத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த இடத்திலே நீ சற்று நிதானமாகத்தான் செயல்பட வேண்டும் என்கின்ற விதமாக சனி கிரகமானது நமக்கு சோதனைகளை தரும். அவற்றை கண்டு அஞ்சாமல், சரி இந்த இடத்துல இந்த தடைங்கிறது வந்திருக்கா, இன்னைக்கு இந்த செயலை செய்ய முடியலையா, அப்ப எனக்கு இதற்கு பின்னால் ஏதோ ஒரு பிரச்சனை என்பது இருக்கிறது, ஆக நான் இதை பொறுமையாகத்தான் கடந்து செல்ல வேண்டும் என்று எவர் ஒருவர் தன்னுடைய முயற்சியை கைவிடாமல் நிதானமாக அந்த இடத்தினை கடந்து செல்கிறார்களோ, அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தினை கடந்து செல்கிறார்களோ, அவர்களுக்கு பின்னால் மிகப்பெரிய வெற்றி என்பது காத்திருக்கும். அதனை கொடுக்கக்கூடிய கிரகம் என்பது சனிதான். அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் அதே நேரத்திலே ஆஹா இவ்வளவு பெரிய தடை வந்துருச்சு, நான் எதுக்கு இந்த வேலையை செய்யணும், எனக்கு வேண்டாம், இது ஆரம்பத்திலே தடைப்பட்டு போச்சு, நான் அதனால பேசாம இருக்கேன்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்தோமையானால் அங்கே வெற்றி என்பது கிடைக்காது. மாறாக சனியினால் நமக்கு கஷ்டங்கள் என்பதுதான்
தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஆக சனியை போல் கொடுப்பவரும் இல்லை, சனியை போல் கெடுப்பவரும் இல்லைன்னு சொல்லியிருப்பார். இப்ப நம்ம அந்த முதல் கேள்விக்கு போயிடலாம். அவர் என்ன கேட்டிருக்கார்? சனிக்கோளை பகவான் என்ற பெயரிலே வழிபடுகிறார்கள், இது சரியான்னு கேட்டால் நிச்சயமாக சரியில்லைதான். சனியை பகவான் என்று அழைக்க வேண்டிய அவசியமே இல்லை. பகவான்னு சொன்னா அது ஸ்ரீமன் நாராயணன் தானே. பகவான் நாராயணன் அப்படின்னு சொல்றோம். பகவான்னு சொன்னா அது இறைவனை குறிக்கும். எம்பெருமானை பரமேஸ்வரனை பகவான்னு சொல்லலாம். விநாயக பெருமானை அவரை பகவான்னு சொல்லலாம். ஆனால் இது போல் நவகிரகங்கள் என்று வரும் பொழுது இவர்கள் இறைவன் இட்ட பணியை செய்யக்கூடிய பணியாளர்கள் தான். இவர்கள் அனைவருமே பரிவார தேவதைகள் தான். ஒரு ஆலயத்தில் இவர்களை எல்லாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் பரிவார தேவதைகளாகத்தான் இருக்கிறார்களே தவிர இவர்களை நாம் பகவான் என்ற பெயரிலே அழைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் முன்னரே சொன்னது போல் சனியை நாம் என்னதான் பகவான் சொல்லி காக்கா பிடிச்சா கூட நிச்சயமாக அவரால் வரக்கூடிய தடைகளும் சிரமங்களும் வந்து கொண்டுதான் இருக்கும். எவர் ஒருவர் தடைகளையும் சிரமங்களையும் பற்றி கவலைப்படாமல் பகவான் யார சொல்றோம்? கிருஷ்ண பரமாத்மா சொல்றோம், பெருமாளை சொல்கிறோம், பரமேஸ்வரனை சொல்கிறோம், விநாயக பெருமானை சொல்கிறோம். அவர்களை வணங்கி கொண்டே தன்னுடைய கடமையை எவர் ஒருவர் சரிவர செய்து கொண்டிருக்கிறார்களோ அவருக்கு சனி என்கின்ற கோளானது முழுக்க முழுக்க துணை நிற்கும். அதனை விடுத்து நான் சனியை வணங்குகிறேன், சனியை போற்றுகிறேன் என்ற பெயரிலே சனியை பகவான் என்று சொல்வதனால் நமக்கு எந்த விதத்திலும் பலன் என்பது மாறுபடவே படாது. பொதுவா என்ன சொல்லுவோம்? ஏதோ கஷ்டம் வந்துன்னா நீ பகவான் நாமாவை ஜபம் பண்ணுவான்னு சொல்லுவோம். பகவான் நாமாவை சொல்லிட்டே இரு, உன்னுடைய கஷ்டங்கள்லாம் தீர்ந்துடும் சொல்லும் பொழுது நமக்கு கஷ்டம் வரும் பொழுது சனியும் பகவான் தனின்னு சொல்லிட்டு உட்காந்து ஜபமாலையை வச்சுட்டு சனி 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 சனின்னு ஜபம் பண்ணிட்டு உட்காந்து இருப்போமா? யாராவது சனியினுடைய பெயரை தொடர்ந்து உச்சரித்து கொண்டிருப்போமா? நமக்கே அதனுடைய எதிர்மறையான பலன்கள் கிடைச்சிடும் தெரியும் தானே. அப்போ பகவான் நாமாவை சொல்லணும்னா நம்ம பகவான் யார சொல்லுவோம்? ஸ்ரீமன் நாராயணனை சொல்லுவோம். நாராயணனுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். பரமேஸ்வரனுடைய நாமத்தை ஓம் நம சிவாய என்று அந்த பஞ்சாட்சர ஜபத்தை செய்து கொண்டிருக்க வேண்டும். கண்ணபிரானுடைய கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா என்ற கிருஷ்ணனுடைய நாமத்தை ஜபத்திக் கொண்டிருக்க வேண்டுமே தவிர சனியினுடைய பெயரை பகவான் என்ற பெயரிலே ஜபிப்போமா? நிச்சயமாக செய்ய மாட்டோம் தானே. அப்ப சனியை பகவான் என்று அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தானே பொருள். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.